சிறுவனை கொஞ்சம் செல்லம்மா சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ளீஸ் நான் ஓகே, வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்ரவுண்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லியிருப்பேன், 2 மெத்தட் சொல்லியிருப்பேன். 2 மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க போதும். அதில் கடைசி ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் 1 கிளிக்லேயே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், அந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரீசெட்டை மட்டும் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஃபாண்ட்டு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் ஃபாண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாண்ட்டு தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் மட்டும் மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா ஃபாண்ட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன், ஒரே லிங்காக. அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா மேலே வந்து ஃபாண்ட்டோட நேம் வந்து வரும். அந்த நேமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டோட நேம் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணிட்டு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபாண்ட்டோட சைஸுக்கு பக்கத்தில். அந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கிற எல்லா ஃபாண்ட்டும் இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபாண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு லொக்கேஷனில் வச்சுட்டு அந்த எல்லா ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து 1 by 1 நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற எல்லா ஃபாண்ட்டையும் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த டெக்ஸ்ட்டில் வந்து எந்தெந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து வரும். அந்த ஃபாண்ட்டோட நேமை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிருக்கும் எல்லா டெக்ஸ்ட்லையும். இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபாண்ட்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட நேம் வந்து வரும். அதை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட்டும் அதில் சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான். இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாண்ட்டெல்லாம் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து இமேஜ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இமேஜும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இதுலேயும் நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இமேஜை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இமேஜில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் போகணும். இப்போ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல வந்து போனீங்கன்னா அதில் ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஐக்கானை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா இமேஜஸையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு. ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா சாங்கெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. இருக்கும் பார்த்தீங்கன்னா நானே டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் ஃபாண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இப்படி ரிமூவ் பண்ணதை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆட் கொடுத்துட்டு இமேஜ் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேஜிக் இருக்கும், ஆட்டோ கலர்னு இருக்கும். நீங்கள் மேஜிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ கலர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டு இருக்கிற இடத்துல வந்து மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். நீங்கள் ஆட்டோ கலருங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஆட்டோ கலர் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அது ரிமூவ் ஆயிரும். இதே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு மேனுவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா போதும், ரிமூவ் ஆயிரும் பேக்ரவுண்டு. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். இப்போதைக்கு தெரியும் நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணது வந்து மறுபடியும் கொண்டு வரணும்னா ரீஸ்டோர் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரிப்பேருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணது கூட ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி, இதை விடவே நீங்கள் அதவே ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது முடியலன்னா இதை ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட். ஆனால் அது ரொம்ப ஈஸி, ஒரே கிளிக்கில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஒரு வெப்சைட் தான், வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு pixelcut.ai. இதை நோட் பண்ணிக்கோங்க, pixelcut.ai. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் ஈஸியாக நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த அப்லோட் இமேஜுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் நீங்கள் வச்சுக்கிற இமேஜ் செலக்ட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணணும். இப்போ வந்து லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் இது ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு ஒரே கிளிக்கில். அதுவும் பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிருக்கும், எந்த இதுவுமே இல்லாமல். இப்போ வந்து தெரியும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. இது கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்லேயே வச்சிடுறேன். வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஐக்கான் இருக்கும் ப்ளூ கலரில். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஒரே கிளிக் தான். இந்த வெப்சைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் உண்மையாகவே. இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணதை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம குவாலிட்டியில் டவுன்லோட் ஆகிருக்கு. பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எரேஸ் ஆகிடுச்சு செம்மையாக. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வெப்சைட்டை செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1000 ஐடி வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.